அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அதே இறைவனினுடைய அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. தினந்தோறும் மகரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் புகாரியில் 2459வது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியில் ஒரு உண்மையான முனாஃபிக் என்றால் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில தன்மைகளின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். முனாஃபிக்கீன்கள் என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு மட்டமானவர்கள், அவர்களுக்கு மறுமையில் எந்த அளவிற்கு வேதனை இருக்கிறது என்பதெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நரகத்தினுடைய குறைந்தபட்ச அடிமட்ட வேதனை என்பதே நரகத்தினுடைய ஒரே ஒரு கங்கை எடுத்து காலில் சூடு போடப்படும், அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மனிதனுடைய தலையே வெடித்துவிடும். அந்த அளவுக்கு நரகத்தினுடைய அடிமட்ட வேதனை இருக்கு. நரகத்தில் இருக்கிறதே கடைசி வேதனை, குறைந்தபட்ச வேதனை, அதையே நம்மள யாராலையுமே தாங்க முடியாது. ஆனால் முனாஃபிக்கீன்களை குறித்து திருமறை குர்ஆன் பேசுகிறது. இந்த முனாஃபிக்கீன்கள் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பார்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நரகத்தினுடைய அடித்தட்டு என்பது வேதனைகள் அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய இடம், வெப்பம் அதிகமாக, சூடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை இறைவன் தனிப்பட்ட ரீதியில் முனாஃபிக்கீன்களுக்கு என்று இறைவன் தனியாக பிரித்து வைத்திருக்கிறார். அந்த முனாஃபிக்கீன்கள் யார் யார் என்பதையும் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் ஒரு 4 தன்மைகளை சொல்கிறார்கள். அர்பஉன் மன் குன்ன ஃபீஹி கான முனாஃபிகன் சாலிஸா. ஒரு 4 தன்மைகள். இந்த 4 தன்மைகள் ஒரு சேர யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்கள் முனாஃபிகன் சாலிஸா, தூய்மையான பலப்பட்ட முனாஃபிக் என்று சொல்கிறார்கள். எந்த சந்தேகமும் வேண்டாம், ஒரு முனாஃபிக்கா இல்லையாங்க சந்தேகப்பட வேண்டாம், தெளிவா தெரிந்து கொள்ள இந்த 4 தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் தான் உண்மையான முழுமையான முனாஃபிக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த 4 தன்மை ஒரு தன்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் அந்த நயவஞ்சகத்தினுடைய சிறிகளை ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை அவர் விட்டு விடுகின்ற வரை அப்படியே ரசூலுல்லாஹ் பட்டியல் போடுகிறார்கள். இதா ஹத்தஸ கதப, அவன் பேசினால் பொய் பேசுவான். முதலாவது அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னது பொய் பேசக்கூடிய ஒரு தன்மை. இரண்டாவதாக சொன்னார்கள் இது ஹத்துமீன ஹானன், அவனிடத்தில் நம்பி எதையாவது ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவன் மோசடி செய்வான் என்று இன்னும் ஏராளமான 2 விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த முதல் 2 விஷயத்தை நாம் எடுத்துக்கோமே. முதலாவதாக சொல்லும்போது பேசினால் பொய் பேசுவான், இது ஹத்துமீன ஹானன், அவனிடத்தில் நம்பி ஏதாவது அமானிகள் ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவன் மோசடி செய்வான். இன்றைக்கு எத்தனை மக்களிடத்தில் இது போன்ற தன்மைகள் நிறைந்து இருக்கிறது யோசித்து பாருங்கள். பொய் பேசாத மக்கள் யாராவது இருக்கிறோமா? ஒரு நாளாவது இருக்கிறோமா? இன்றைக்கு நமக்கு ஞாபகம் ஒரு கடமை, எவ்வளவோ வாசல்களை இந்த மகரிப் வரைக்கும் பேசியிருக்கோம். இதுல நான் ஒரு வாசல் கூட பொய்ய பேசல, இன்றைக்கு ஒரு நாள் நான் பொய்ய பேசல என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக நம்முடைய நிலை இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மறுமையில போய் மக்கள் எல்லோரும் பரிந்துரைக்கு நிற்பார்கள். அந்த பரிந்துரைக்கு நிற்கும் பொழுது நீங்கள் இப்ராஹிமே இந்த இடத்துல நீங்கள் பரிந்துரை செய்து அல்லாஹ்ட்ட போய் எங்களுக்காக பேசணும்னு சொல்லும் பொழுது அவர் திரும்ப பதில் சொல்வாரு, நான் உலகத்தில் வாழும் பொழுது 3 பொய்களை சொல்லிவிட்டேன், அந்த 3 பொய்களை குறித்து என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியல, அல்லாஹ் என்னை பிடிச்சு வச்சு நீ இந்த 3 பொய் சொல்லியிருக்கேப்பா, நீ ஒருத்தருக்கு பரிந்துரை கேட்டு வரையாறு கேட்டுட்டா என்னால என்ன செய்ய முடியும், நான் 3 பொய்களை சொல்லியிருக்கேன், நீங்கள் வேற ஆட்களை பாருங்கள் என்று இப்ராஹிம் அவர்கள் கையை நீட்டுவார்கள். இப்ராஹிம் அது கூட கணக்கு வச்சிருந்தார், நான் என் வாழ்க்கையில 3 பொய் சொல்லிட்டேன். நம்ம இடத்தில் கணக்கு இருக்கிறதா? நான் என் வாழ்க்கையில எத்தனை பொய்தான் சொல்லியிருக்கிறேன். நம்மள்கிட்ட இறைவனை பற்றி பயமும் கிடையாது. அல்லாஹ் நாளைக்கு நம்ம குறித்து பொய் பேசுன்னு கேட்டுட்டானா நம்ம இறைவனுக்கு என்ன பதில் செய்வோம் என்கின்ற ஒரு பயம் பல மக்களிடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியவில்லை. குறிப்பாக இந்த உரை பொய் பேசுவதை குறித்திருக்கிறது. பொய் பேசுவதை குறித்து திருமறை குர்ஆன் பேசுகிறது. உலகம் அதாவது அலீமும் பிமா கானூ யக்ரிபூன், அவர்கள் பொய் பேசிய ஒரே காரணத்தினால் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனையை நாம் தயாரித்து வைத்திருக்கிறோம். நரக வேதனை என்றாலே படுவேதனமாக இருக்கும். அதனுடைய குறைந்தபட்ச வேதனை கூட நம்மளால காத்து முடிக்க முடியாது. அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான், பொய் பேசுறவர்களுக்கு துன்புறுத்துற வேதனை இருக்கு. உலகத்தை துன்புறுத்துறோம்னா என்ன தெரியும், டார்ச்சர் பண்றோம்னா என்னன்னு பார்த்திருக்கோம். உலகத்தை சார்ந்த டார்ச்சரே இப்படி இருக்கு, துன்புறுத்தலே இப்படி இருக்குன்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்கிறார், பொய் பேசுனா உன்னை துன்புறுத்துவேன், துன்புறுத்தி உனக்கு அவர் தண்டனையை கொடுக்க வேண்டும். ஆக பொய் பேசக்கூடிய இந்த ஒரு குணம் என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது. ஆக இது போன்ற தன்மைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தால் நிச்சயம் நயவஞ்சகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளலாம். இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நயவஞ்சகத்தினுடைய எந்த விதமான தன்மையும் இல்லாமல்
நம்முடைய தீய குணங்களை எல்லாம் போக்கிவிட்டு நற்குணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக ரஹ்மான் நம்மை ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித் அக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.